இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க அனைத்து சகோதரிகளுக்கும் வணக்கம். இன்னைக்கு குட் ஹெல்த் ஃபார் ஆல் சேனலில் நம்ம உடல் பருமனை எப்படி குறைக்கிறது அதற்கான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உடல் பருமன் அப்படின்னா என்ன, சரியான உடல் எடை எவ்வளவு இருக்கணும், சரியான முறையில் உடல் எடையை குறைச்சாதான் நம்மளால் வெயிட்டை மெயின்டைன் பண்ண முடியும். சரி, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒபேசிட்டின்னு சொல்லக்கூடிய உடல் பருமனுக்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. உடலில் அதிகப்படியான கொழுப்புகள் தேங்கிறது தான் உடல் பருமன் அப்படிங்கிறோம். பிஎம்ஐன்னு சொல்லக்கூடிய பாடி மாஸ் இண்டெக்ஸ், இது 25க்கு மேலே இருந்தாங்கன்னா அவங்க உடல் எடை அதிகமாக இருக்கிறவங்க அப்படின்னு அர்த்தம். இதே 30க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா அவங்க உடல் பருமன் அதிகமாக இருக்கிறவங்க அப்படின்னு அர்த்தம். இந்த உடல் பருமன் அதிகப்படியாக இருக்கிறதுக்கு அதிகமான கலோரி இருக்கிற உணவுகளை உட்கொள்கிறது தான் காரணம். அதுவும் இல்லாமல் உடல் உழைப்பு கம்மியாக இருக்கும் பொழுது அதிகப்படியான கலோரிகள் இருக்கிற உணவுகளை உட்கொண்டோம் அப்படின்னா அது கொழுப்புக்களாக தேங்கி இருக்கும். இதுதான் உடல் பருமனுக்கான முக்கிய காரணம். நான் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், எனக்கு வெயிட் அதிகமாகிருச்சு எப்படியாவது குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சுடுதண்ணி குடிக்கிறேன், ஒரு நேரம் சாப்பிட்றதில்ல, ஃபாஸ்டிங் இருக்கிற, லிக்விட் டயட்டாக சாப்பிட்றேன், எக்ஸசைஸ் நிறையா பண்ணுறேன், ஜிம்முக்கு போகிறேன் அப்படின்னு நிறையா ஃபாலோ பண்ணுவாங்க. அதில் முதல் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம், நம்மளுக்கு உடல் எடை அதிகமாகுது அப்படின்னா அதுக்கு எதனால் அப்படிங்கிற காரணம் தெரிஞ்சிச்சுன்னா அது எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிற ரெமிடிஸும் நம்மளுக்கு தெரியும். WHO சொல்லக்கூடிய வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், உலக சுகாதார நிறுவனத்தோட 2016 கணக்குப்படி 1.9 பில்லியன் அடல்ட்ஸ், அதாவது 18 வயதுக்கு மேற்பட்டவங்களுக்கு ஓவர் வெயிட் அப்படின்னு சொல்லக்கூடிய எடை அதிகமாக இருக்கிறவங்களாகவும் 650 மில்லியன் அடல்ட்ஸ் அவங்க உடல் பருமன் உடையவர்களாகவும் இருக்காங்க. அதாவது 39% அடல்ட்ஸ் ஓவர் வெயிட்டாகவும் 13% அடல்ட்ஸ் ஒபேஸ்ன்னு சொல்லக்கூடிய உடல் பருமன் இருக்கிறவங்களாகவும் இருக்காங்க. உடல் பருமன்னு சொல்லக்கூடிய ஒபேசிட்டி அப்படிங்கிறது உடல் அழகு சம்மந்தப்பட்ட விஷயம் மட்டும் இல்லைங்க. மருத்துவ ரீதியாக இந்த ஒபேசிட்டினால் உடலுக்கு நிறைய நோய்கள் வர்றதுக்கு காரணமாக இருக்குது. க்ரானிக் ஒபேசிட்டி, அதாவது ரொம்ப நாட்களாக உடல் பருமன் அதிகமாகவே இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு நிறைய நோய்கள் வரக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது சர்க்கரை நோய், உயர் ரத்த அழுத்தம்னு சொல்லக்கூடிய ஹைப்பர் டென்ஷன், இதய நோய்கள், அதாவது குறிப்பாக மாரடைப்பு, கேன்சர், மூட்டு நோய் சம்மந்தப்பட்ட நிறைய நோய்கள் வர்றதுக்கு காரணமாக இருக்குது இந்த ஒபேசிட்டி. சரி, இப்போ உடல் கொஞ்சம் உடல் பருமன் வந்துருச்சு, அதாவது உடல் எடையை நம்ம நார்மலாக இருக்கிறத விட கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னாவே நம்ம உடல் எடையை குறைக்க ட்ரை பண்ணி அதை கம்மி பண்ணிடலாம். நமக்கு எதனால் உடல் எடை அதிகமாச்சு அப்படிங்கிற காரணம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதை எப்படி குறைக்கலாம் அப்படிங்கிற ரீசனும் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். இப்போ வாங்க எந்தெந்த காரணங்கள்னால உடல் எடை அதிகமாகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். உடல் எடை அதிகரிக்கிறதுக்கு முக்கியமான காரணமாக இருக்கிறது ஓவர் ஈட்டிங் அப்படின்னு சொல்லக்கூடிய அதிகமாக சாப்பிட்றதும், ஃபிசிக்கல் இன்ஆக்டிவிட்டி, அதாவது உடல் உழைப்பு அதுக்கு தகுந்த மாதிரி இல்லாமல் கம்மியாக இருக்கிறதும் அதுதான் முக்கியமான காரணமாக இருக்குது. ஒரு மனுஷனோட உடல் எடையை தீர்மானிக்கிறது சாப்பிட்ற உணவுக்கும் அது எவ்வளோ கலோரி, அதாவது எனர்ஜியாக மாறுது அப்படிங்கிறதுக்கும் இடைப்பட்டது தான். அப்போ நம்ம செய்கிற வேலைக்கு அதிகமாக நம்ம சாப்பிட்டா அந்த உணவுகள் மெட்டபாலிசம் ஆகும் பொழுது, அதாவது வளர்சிதை மாற்றத்தினால எரிக்கப்பட்டு கலோரிகளாக மாற்றுது. இதனால் தேவையான அளவு கலோரிகளை மட்டும் உடல் அதோட தேவைக்கு பயன்படுத்திட்டு மீதிய கொழுப்புக்களாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். அது முக்கியமாக கையில், இடுப்பு பகுதியில், தொடை பகுதியில் இதுலையெல்லாம் ஸ்டோர் ஆகி வச்சுருக்கும். தேவைப்படும் நேரத்தில், அதாவது ஒரு சில நேரத்தில் சாப்பிடாமல் இருக்கும்போது ஸ்டார்வேஷன் அப்பெல்லாம் அந்த தேவையான எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த கொழுப்புக்களை அது பயன்படுத்திக்கும். இதே நம்ம அதிகமாக சாப்பிட்டு வேலைகளை கம்மியாக, டெய்லியுமே அதிகமாக சாப்பிட்றோம், வேலைகள் கம்மியாகவே செஞ்சுட்டு வர நிலமையில் ரொட்டீனாக இருக்கும் பொழுது உடல் பருமனாக இது மாறிடுது. அடுத்த காரணம் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்கள் தான். ஃபாஸ்ட் ஃபுட்டுன்னு சொல்லக்கூடிய துரித உணவுகளாகட்டும், ஃப்ரைடு ஃபுட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஆயிலில் நல்லா டீப் ஃப்ரை பண்ண ஃபுட்ஸு, ஸ்வீட்ஸு, சாஃப்ட் ட்ரிங்க்ஸு, பீர், ஒயின், இது மாதிரியான பொருட்களில் கலோரிஸ் நிறையா இருக்குது. இந்த உணவுப் பொருட்களை நம்ம சாப்பிடும் பொழுது அதில் எனர்ஜி லெவல், அதோட டென்சிட்டி அதிகமாக இருக்குது. இந்த மாதிரியான உணவுப் பொருட்கள் சாப்பிடும் பொழுது நம்மளோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா தேவையில்லாத கலோரிகள் ஃபேட்டாக நம்ம உடம்புல ஸ்டோர் ஆகிறது. அடுத்த காரணம் ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஈட்டிங். நிறைய ரிசர்ச்சர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கம்மியான உணவுகளை 5 வேளையாக பிரித்து சாப்பிட்றவங்களுக்கும் அதிகமான உணவை 2 வேளை இல்லைனா 3 வேளையாக பிரித்து சாப்பிட்றவங்களுக்கும் இருக்கிற கொலஸ்ட்ரால் லெவலையும் சுகர் லெவலையும் டெஸ்ட் பண்ணாங்க. இதில் ஸ்மால் அண்ட் ஃப்ரீக்வெண்ட் டயட் சாப்பிட்றவங்களோட கொலஸ்ட்ரால் லெவல் கம்மியாகவும் சுகர் நார்மலாகவும் இருந்துச்சு. இதே
2 டைம் 3 டைம் சாப்பிட்றோம், லார்ஜ் குவான்டிட்டி சாப்பிட்டுக்கிறோம் வயிறு நம்ப அப்படின்னா அவங்களோட கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாகவும் சுகர் லெவல் அதிகமாகவும் இருந்துச்சு. இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, நம்ம நிறைய சாப்பாடு வயிறு நம்ப சாப்பிடும் பொழுது நம்மளுக்கு தேவையான அளவு கலோரிகளை மட்டும் நம்ம உடம்பு எடுத்துக்கிட்டு மீதி இருக்கிற கலோரிகளை உடம்புல ஃபேட்டாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். தினமும் 2 டைம் 3 டைம் சாப்பிட்றோம், அது வயிறு நிறைய சாப்பிட்றோம் அப்படின்னா தேவையான அளவுக்கு மட்டும் அந்த கலோரி எடுத்துகிட்டு மீதி ஃபேட்டாக ஸ்டோர் ஆகும் இல்லைங்களா, அந்த கொழுப்புக்கள் நாள்பட தேங்கி உடல் எடையை அதிகரிச்சிரும். அடுத்த காரணம் மெடிகேஷன்ஸு. அதாவது ஒரு சில நோய்களுக்காக நம்ம மாத்திரை ரெகுலராக எடுத்துக்க வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கும். அப்போ அந்த மாத்திரையோட சைடு எஃபெக்டில் உடல் எடை அதிகரிக்கும். என்னென்ன நோய்கள்னு பார்க்கலாம். முதல்ல ஆன்டி டிப்ரெஷன் சொல்லக்கூடிய மன அழுத்தத்திற்காக மாத்திரை எடுத்துகிட்டு இருக்கிறவங்க, 2வது ஆன்டி கன்வல்ஷன் சொல்லக்கூடிய வலிப்பு நோய்க்கு மாத்திரை எடுக்கிறவங்க, 3வது ஸ்டீராய்ட்ஸ் எடுத்துகிட்டு இருக்கவங்க, மூட்டு நோய்க்காகட்டும், இதய நோய் இல்லைன்னா நுரையீரல் சம்மந்தப்பட்ட நோய்க்காக ஸ்டீராய்ட்ஸ் எடுத்துகிட்டு இருக்கிறவங்களாகட்டும், ஹைப்பர் டென்ஷன் உயர் ரத்த அழுத்தத்துக்காக எடுத்துகிட்டு இருக்கிறவங்க, அடுத்து டயபெட்டிக்னு சொல்லக்கூடிய சர்க்கரை நோய்க்கு மாத்திரை எடுத்துகிட்டு இருக்கிறவங்க, அடுத்து ஓரல் கான்ட்ராசெப்டிவ்னு சொல்லக்கூடிய கருத்தடை மாத்திரைகள் சாப்பிட்ருக்கிறவங்க, ஆன்டிஹிஸ்டமின் சொல்லக்கூடிய அலர்ஜிக்காக மாத்திரை எடுத்துகிட்டு இருக்கிறவங்க, இது மாதிரியான மாத்திரைகளை தொடர்ந்து எடுத்துகிட்டு இருக்கும் பொழுது அது உடல் எடையை அதிகரிக்கும். அடுத்த காரணம் ஜெனட்டிக். இந்த உடல் பருமன் பரம்பரையாக வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அம்மா அப்பாக்கோ தாத்தா பாட்டிக்கோ யாராவது குண்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட குழந்தைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்கு லெப்டின் அப்படிங்கிற ஹார்மோன் குறைவாக இருக்கிறது தான் காரணம். நம்ம உடம்புல தேவையில்லாத கொழுப்புக்கள் தேங்கி இருந்துச்சுன்னா இந்த லெப்டின் அப்படிங்கிற ஹார்மோன் மூளைக்கு சிக்னலை அனுப்பி கம்மியாக சாப்பிட வைக்கும். அடுத்த காரணம் சைக்கலாஜிக்கல் ஃபேக்டர். எமோஷன்ஸ் அதிகமாக இருக்கும் பொழுது, அதாவது போர் அடிக்கும் பொழுது, ரொம்ப சேடாக சோகமாக ஃபீல் பண்ணும்போது, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக டிப்ரெஷனாக இருக்கும் பொழுது, ரொம்ப ஆங்கராக கோவப்பட்டுட்டு இருக்கும்போது, இந்த சுச்சுவேஷனில் எல்லாம் ரொம்ப நம்மளுக்கு பசிக்கும். அதை நோட்டீஸ் பண்ணியிருப்போம். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஹங்கர் ஹார்மோன் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் தான். இந்த ஜெர்லின் அப்படிங்கிற ஹார்மோன் தான் ஹங்கர் ஹார்மோன்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த எமோஷன்ஸ் எல்லாம் இருக்கும் பொழுது அந்த ஜெர்லின்கிற ஹார்மோன் மூளையில் இருந்தும் நம்ம உடலோட குடல் பகுதியில் இருந்தும் ரிலீஸ் ஆகும். இந்த ஹார்மோனோட முக்கியமான வேலை என்ன அப்படின்னா, பசியை தூண்டுறதும் அதிகமாக சாப்பிட வைக்கிறதும் தேவையான கொழுப்புக்களை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதும் தான். இந்த ஹார்மோன் அதிகமாக செக்ரேட் ஆகும் பொழுது நம்மளோட உடல் எடை கூடுது. அடுத்த காரணம், ஒரு சில நோய்கள் இருக்கும் பொழுது உடல் எடை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. முதல்ல ஹைப்போதைராய்டிசம்னு சொல்லக்கூடிய தைராய்டு ஹார்மோனோட அளவு உடம்புல கம்மியாகும் போது உடல் எடை அதிகரிக்கும். அடுத்தது டயபெட்டிக்னு சொல்லக்கூடிய சர்க்கரை நோய் இருக்கும் பொழுது உடல் எடை அதிகரிக்கும். அடுத்து குஷிங் சின்ட்ரோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விதமான ரேரான ஒரு நோய். அது எதனால் வருது அப்படின்னா, கார்டிசால் அப்படிங்கிற ஹார்மோன் அதிகமாக சுரக்கிறதுனால வருது. இதனாலேயும் உடலோட பருமன் அதிகரிக்கும். அடுத்த காரணம் ஃப்ளூயிட் ரிட்டென்ஷன். ஹார்ட்னாலேயும் கிட்னினாலேயும் ப்ராப்பராக ஃபங்க்ஷன் பண்ண முடியாத போது ஃப்ளூயிட் நம்ம உடம்புல தேங்க ஆரம்பிச்சுக்கும். இதனால் வெயிட் கெயின் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்த காரணம் பிசிஓடின்னு சொல்லக்கூடிய பாலிசிஸ்டிக் ஓவேரியன் டிசீஸ். பெண்களுக்கு அதிகமாக இந்த நோய் இருக்குது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இன்சுலின் ஹார்மோனும் டெஸ்டோஸ்டிரோனுங்கிற ஹார்மோனும் அதிகமாக சுரக்கிறது தான். இதனால் வெயிட் அதிகமாக இருக்கான வாய்ப்புகள் இருக்குது. அன்பான சகோதர சகோதரிகளே, இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். வெயிட்லெஸ் டிப்ஸ் தான் இந்த வீடியோவில் போடலான்னு இருந்தோம். எல்லோரும் டிப்ஸ் தான் சொல்கிறாங்க, ஆனால் ரீசன் எல்லாருக்கும் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் எந்தெந்த காரணங்களுக்காக வெயிட் கெயின் ஆகுது அப்படிங்கிறத நான் இப்போ சொல்லியிருக்கேன். அடுத்த வீடியோவில் வெயிட் லாஸ் டிப்ஸை பற்றி நம்ம ஷேர் பண்ணலாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் தெரிவிங்க. மீண்டும் இது போல் ஒரு நல்ல வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பயனுள்ள வீடியோவோட உங்களை நான் சந்திக்கிறேன். இப்படிக்கு செவிலியர் பவித்ரா தினேஷ்குமார். நன்றி, வணக்கம்.